Hi students. Example 3.47. The perimeter of a rectangle is 36 meters and the length is 2 meters more than the 3 times the width. Find the dimension of the rectangle by using the method of the graph. அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ let us to form as an equation for the given statement. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, 36 மீட்டர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போ நம்ம let us to consider L and B as the length and breadth of the rectangle. ரெக்டாங்கிள்னா எப்படி இருக்கும்? நம்ம பார்த்துருக்கோம். It is the opposite sides are to be equal அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ நெக்ஸ்ட் நான் டயக்ராம் போடுவேன், அதில் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். Let us to consider L and B to be as a length and breadth of the rectangle respectively. Now let us to frame the equation for the first statement. First statement என்ன கொடுத்துருக்காங்க? The perimeter of a rectangle is 36 meters. அதுதான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. அதை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடணும், கொஞ்சம் பார்த்துக்கணும். பாருங்கள், the perimeter of the rectangle is 36 meters, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? The length is 2 meters more than the 3 times the width அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் கொடுத்துருக்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். அப்படி ரெண்டு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி அந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்யணும், ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம கொடுத்துருந்த மாரி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெக்டாங்கிள்ன்றது எப்படி இருக்கும்? இதுமாரி ஷேப்பில் இருக்கும். இது வந்து லென்த்தாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், எல்ன்றதை, பின்றது பிரெத்தாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு லென்த்து, பின்றது பிரெத்து. ஓகேங்களா? அப்போது லென்த் இன்ட்டு பிரெத்து, அப்போ ஆப்போசிட் சைட்ஸாக இருக்குது. இப்போ ரெண்டு பிரெத்து வருது. இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது பெரிமீட்டர் அப்படின்னா என்னது? அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் லைன் அப்படி நம்ம பண்ணுறோம். அப்போ ஒரு லென்த்து ஒரு பிரெத்து, ஒரு லென்த்து ஒரு பிரெத்து. அப்போ ரெண்டு பிரெத்து ரெண்டு லென்த்து இல்லைங்களா? 2 லென்த், இந்த ரெண்டு லென்த்து, அப்புறம் 2 பிரெத். அப்போ காமனாக 2 தூக்கி வெளியில் போட்டுட்டு இன்ட்டு எல் ப்ளஸ் பி, லென்த் ப்ளஸ் பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா இப்படி சிம்பிளிஃபைட் ஃபார்மாக கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பெரிமீட்டர் 2L + B = 36 அப்படின்னு நம்ம சம்மில் ஸ்டேட்மெண்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ L + B = 36 அப்படியே போட்டுட்டு பை இந்த 2 மல்டிப்ளிகேஷன் இருக்கிற கீழே டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ 2ல் 36 18 டைம்ஸ் போகும். அப்போ L = 18. ஓகேங்களா? அப்போ இந்த ப்ளஸ் பி இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் பி அப்படின்றத ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துடணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஈக்குவேஷனில் இருந்து தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய கிராஃப் வரையக்கூடியதுக்கு நம்ம என்ன செய்யணும், டேபிள் ரெடி பண்ணணும். புரியுதுங்களா? அப்போது பிரெத் என்னவா எடுக்கிறோம், நம்மளே அஷ்யூம் பண்ணிக்கிறோம். பிரெத் வி கேன் டேக் என் as 2 4 5 8 அப்படின்னு நம்மளே பிரெத் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அப்போது நம்ம அஷ்யூம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், அங்கே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 18 - 6 அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு சம்மோட இது வந்திருக்கு. அப்போ 18க்கு 18 தூக்கி இங்கே போட்டுக்கணும், மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறோம், நம்ம பி போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இது பி. அப்போ அதே பியை மைனஸ் பியை இங்கே போட்டுடுறோம். போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், இந்த சம்மை இப்படி எழுதிடும். 18க்கு பதிலாக அந்த இடத்துல எல்லாமே கான்ஸ்டன்ட்டு 18 18 18 18 வரும். மைனஸ் பின்னு சொன்னால் அப்போ -2 தானே, இதெல்லாம் பி தானே. அப்போ மைனஸ் பின்னு சொன்னால் என்ன இருக்கும்? -2 -4 -5 -8. அதாவது -b = -2 -4 -5 -8 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். அப்போ சால்வ் பண்ணுறது அப்படின்னா என்னது, ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்படின்போது என்னது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் டு பி சப்ட்ராக்ட் ஃப்ரம் த கிரேட்டர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர் பண்ணியாச்சு. 16 வருது, புட்ட கிரேட்டர் நம்பர் சைன். இதுவும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ் சப்ட்ராக்ட் ஃப்ரம் த கிரேட்டர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர். அப்போ 14லேருந்து நம்மளுக்கு 4 போயிடுச்சுன்னா மீதி 14 கிடைக்கும். இதுவும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ் சப்ட்ராக்ட் ஃப்ரம் த கிரேட்டர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர். அப்போ 18லேருந்து நம்மளுக்கு 5 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 13 கிடைக்கும். இதுவும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ் சப்ட்ராக்ட் ஃப்ரம் த கிரேட்டர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர். அப்போ 18லேருந்து 8 போயிடுச்சுன்னா 10 கிடைக்கும், புட்ட கிரேட்டர் நம்பர் சைன். அப்போது நம்மளுக்கு எல்ன்ற லென்த் எவ்வளோ இருக்கும், 16 14 13 10. அதை தான் நம்ம பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு பாயிண்ட் டு பி பிளாட்டட் எப்படி எடுக்கணும், 2, 16 அதை இங்கே எழுதிடுறோம், 4, 14 அதை இங்கே எழுதிடுறோம், 5, 13 அதை இங்கே எழுதிடுறோம், 8, 10 அதை இங்கே எழுதிடுறோம்.
எதுக்கு இங்கே டபுள் லைன் போட்டிருக்கோன்னா இதை ஒண்டி தான் நம்ம சால்வ் பண்ணணும், இதெல்லாம் எடுத்துக்கூடாதுன்றது இந்த டபுள் லைன் இண்டிகேஷன் போட்டிருக்கிறது காரணம் என்னென்னா அந்த டார்க் லைன் இதை மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த லைன் போட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம பிளாட் த பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஓவர். பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 36 நம்ம அதுமாரி எல்லாம் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இன்னொன்று நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கவனிக்கிறோம். The second statement states that the length is 2 meters more than the 3 times of the width அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போது 3 times of the width அப்படின்போது நம்மளுடைய கான்செப்ட் என்னது, which is a straight line written as L equal to 3b plus 2 அப்படின்ட்டு 3 times of the width. width வந்து என்னது 3 times of the width. breadth equal to 3 times, அதோட length equal to 2 meters. அப்போது 3b plus 2. புரியுதுங்களா? அப்போது ஃபார்முலா வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கணும், ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் எடுத்துக்கணும், L equal to 3b plus 2 அப்படின்ற இந்த ஃபார்முலாவை நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி செகண்ட் இதுக்கு ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனாக L equal to 3b plus 2 ஈக்குவேஷன் ஸ்டேட்மெண்ட் என்னது 2க்குள்ளே ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம இங்கே எடுத்த உடனே ஸ்டேட்மெண்ட் எடுத்த உடனே இப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், பிரெத் எவ்வளோன்னு பார்க்கணும். பிரெத் வந்து நம்மளே அஷ்யூம் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும், 2 4 5 8 எப்படி நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்க்கு எப்படி எடுத்தோமோ அதேமாரியே பிரெத்து 2 4 5 8 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இங்கே ஈக்குவேஷனில் பார்க்குறோம் 3b இருக்குது, அந்த 3bயை இங்கே போட்டுடுறோம். அடுத்தது +2 அந்த 2வை தூக்கி இங்கே போட்டுடுறோம். ஓகேங்களா? அடுத்தது இது ஈக்குவலன் டு L அப்படின்றது நம்மளுக்கு இப்படி காமிக்கிறது, இப்படி எழுதிடுறோம். இப்படி நம்ம இங்கே டபுள் லைன் இப்படி போட்டிருக்கோம். இதோட மீனிங் என்னென்னா எது சம்முக்குள்ளே வருதோ 3 + 2 அப்படின்ற அந்த இதை மட்டும் ஈக்குவேஷனை மட்டும் இந்த டபுள் லைனுக்குள்ளே இருக்குது, இதை மட்டும் சால்வ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கேயும் ப்ளஸ் சைன் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போது 6 + 2 எவ்வளோ ஆயிடுச்சு, 8. அதுதான் லென்த்து. ஓகேங்களா? அடுத்தது 12 + 2, அப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ்ன்னா ஆட் பண்ணணும், ப்ளஸ் 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 தான். அப்போ 14 ஆட் பண்ணி போட்டால் இங்கே 15 + 2 17, 24 + 2 26 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம எப்படி நினச்சிக்கணும், பிரெத் எல்லாம் வந்து 2 4 5 8 நம்ம அஷ்யூம் பண்ணி போட்டோம். அதேமாதிரி லென்த் எவ்வளோ கிடச்சிருக்கு, சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஈக்குவேஷன் படி 8 14 17 26. அப்போது 2, 8 அப்படின்னு நம்ம இங்கே எழுதிக்கிறோம், 4, 14 அப்படின்னு எழுதிக்கிறோம், 5, 17 அப்படின்னு எழுதிக்கிறோம், 8, 26 அப்படின்னு எழுதிக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன செய்யணும், கிராஃபில் போட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ கிராஃப் ஷீட்டில் போட்டு பார்த்த உடனே அது நம்மளுக்கு என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் பிக்சோரிக்கல் ரெப்ரசன்டேஷனாக நம்மளுக்கு என்ன செய்யும், கிளியராக நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ நம்ம கிராஃபில் போட்டு பார்த்துடலாமா? இப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடியதில் இந்த ரெண்டு, அதுக்கு முன்னாடி நம்ம கிராஃப் வரைகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு சின்ன கவனிக்கணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம என்ன போயிருக்கு, 4, 14 அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. அந்த பாயிண்ட்டோட நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற பாயிண்ட்ஸு பார்க்கணும். அங்கேயும் 4, 14 ரெண்டுத்துக்கும் காமனாக வந்திருக்கு இல்லைங்களா? இங்கேயும் 4, 14 வந்திருக்குது. அதேமாரி நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கேயும் 4, 14 அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ இது ரெண்டு தான் என்னது, இதுக்கு ரெண்டுத்துக்குமே இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட். அந்த இன்டர்செக்ட் பாயிண்ட்டை தான் வி கன்சிடர்ட் எஸ்எஸ்ஸை நம்ம என்னவா எடுத்துகிட்டு இருக்கோம், சொல்யூஷன் செட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ சொல்யூஷன் செட்டாக எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்றதை நம்ம இப்போ பார்த்துருவோமே. The solution is the point that is common to both the lines. அப்போ ரெண்டு லைனுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ரெண்டு லைன் எங்கே போய் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், 14, 14 இல்லையா, 4, 14 சாரி. ஹியர் வி ஃபைண்ட் இட் டு பி 4, 14 அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. ஸோ வி கேன் கிவ் த சொல்யூஷன் டு பி. அப்போது பி ஈக்குவல் டு, இது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸ் ஒய்ன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, பின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒய் ஈக்குவல் டு என்ன, நம்ம எல் ஈக்குவல் டு என்ன செஞ்சிடணும், 14 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ 4 ஈக்குவல் டு பிரெத்து, லென்த் ஈக்குவல் டு எவ்வளவு, 14. அப்போ தான் வி கேன் கிவ் த சொல்யூஷன் டு பி பிரெத் ஈக்குவல் டு 4, எல் ஈக்குவல் டு 14 அப்படின்றது நம்மளுக்கு சொல்யூஷனாக கிடைச்சிருக்கு. கான்செப்ட் புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இது எல்லாமே என்ன செய்யணும், இப்போ கிராஃபில் போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாகவே புரியும். பார்த்துருவோமே. இப்போது நம்ம கிராஃப் வரைய போகிறோம். இப்போ கிராஃப் வரையும் போது என்னெல்லாம் திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்பட்டு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா,
ஃபஸ்ட்டு கிராஃப் ஷீட்டுக்கு கிராஃப் வரைகிறதுக்கு தேவைப்பட்டு வரும். அதுக்கப்புறம் வேறு என்ன தேவைப்பட்டு வரும்? லாங் சைஸ் ஸ்கேல், அப்புறம் ஒரு பென்சில் நல்லா ஷார்ப் பண்ணிக்கணும், அதேமாரி ஒரு எரேசர், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்னர். அப்போ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் டு பி நம்மளுக்கு கிராஃப் வரைகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? கிராஃப் வரைகிறதுக்கு உட்காரணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ கிராஃப் ஷீட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? 2 ஹாஃபாக பிரிக்கணும். அதாவது ஒய் ஆக்சிஸ் அப்படின்றத ஒரு ஸ்கேல், இதுமாரி லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கிட்டு இப்படி 2 ஹாஃபாக நம்ம என்ன செஞ்சிடும்? ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? இதேமாரி அப் டு டில் பாட்டம் வரைக்கும் நம்ம ஒரு லைனை போட்டுடுறோம். புரியுதுங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? அதேமாரி எக்ஸ் ஆக்சிஸை 2 ஹாஃப்ஸாக நம்ம பிரிக்கிறோம். எப்படி? இப்போ இந்த இடத்துல இங்கே வச்சுட்டு எக்ஸ் ஆக்சிஸை நம்ம என்ன பண்ணிடுறோம்? 2 ஹாஃப். ஒய் ஆக்சிஸை 2ஆக பிரிக்கிறதா எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்ட்டு நம்ம இப்படி பென்சில் எடுத்துக்கிட்டு நீட்டாக ஒரு டார்க் பென்சிலாக இருக்கணும், அதில் அழகாக இப்படி மெல்லிஸாக அழகாக போட்டுடணும். புரியுதுங்களா? இப்படி நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இப்படி 2ஆக பிரித்ததுக்கப்புறம் இந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இதை எப்படி போட்டுக்கிறோம்? எக்ஸ் டேஷ் அப்படின்னு சென்டரில் வந்து 0 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். எக்ஸு, எக்ஸ் டேஷு, 0. எக்ஸ் டேஷ் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும், எக்ஸ்ன்னு சொன்னால் பாசிட்டிவ் வேல்யூ வரும். இது எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள கண்டிஷன்ஸ். அடுத்தது அதேமாரியே ஒய் ஆக்சிஸில் போகும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம்? இதுக்கு வந்து ஒய்ன்னு போட்டுடுறோம், இதெல்லாம் ப்ளஸ் வேல்யூ வரும். அப்புறம் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் கட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துலலாம் இது என்ன மைனஸ் வேல்யூ வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்படி ஏரோ மார்க் போட்டுட்டு ஒய் டேஷ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்புறம் சென்டரில் 2க்கு சென்டரில் நம்ம 0ன்ற போடுறோம். எக்ஸு, எக்ஸ் டேஷு, ஒய்இ, ஒய் டேஷு, சென்டரில் 0 அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு கிராஃப் ஷீட்டில். குடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போது இந்த இடத்துல நம்ம 0ன்னு போட்டிருக்கோம். இதுக்கும் இந்த கேப்புக்கும் 1 சென்டிமீட்டருக்குள்ளே ஹாஃப்லேருந்து 0, இங்கே 1 போடுறோம், இங்கே 2 போடுறோம், இங்கே 3 போடுறோம், இங்கே 4, இங்கே 5, இங்கே 6, இங்கே 7, இங்கே 8. அதேமாரி இந்த பக்கம் -1, -2, -3, -4, -5, -6, -7 அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதேமாரியே எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே என்ன செய்கிறோம்? ஒரு சில இடத்துல 1, 2ன்னு எடுக்கிறோம், வேல்யூஸ் ஜாஸ்தியாக இருந்தால் 2, 3, 4 அப்படின்னு எடுக்கிறோம். இங்கே பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம 1 எடுக்கிறோம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த இடத்துல தான் போடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 அண்ட் 15. லாஸ்ட்டாக இதோட போட்டு எண்ட் பண்ணிடணும். இப்போ இதெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸை போட்ட ஒய் ஆக்சிஸை போட்டுட்டோம். அடுத்து ஒய் டேஷ் -1, -2, -3, -4, -5, -6, -7, -8, -9, இப்போ -10, -11, -12 அப்படின்ட்டு நம்ம போட்டுடுறோம். இதெல்லாம் போட்டுட்டு இது ஒய் டேஷ்ன்னு போட்டுடுறோம். இது எந்த காரணத்தை கொண்டு இங்கே வர வைக்க வரக்கூடாது, இதுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். ஏன்னா இங்கே வரும்போது இது ரெண்டுத்தையும் கிளாஷ் ஆகுன்றதுனால நம்ம இதுக்குள்ளேயே முடிச்சிடுறோம். இப்போ எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடு போடக்கூடாது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம வேல்யூஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிடாதீங்க தயவுசெய்து. நம்பர்ஸ் எல்லாம் எப்பயுமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் எழுதணும். அதேமாரி இந்த பக்கமும் இதெல்லாம் ஒய் ஆக்சிஸ், இதெல்லாம் ஒய் டேஷ் ஆக்சிஸ், இதெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ், இதெல்லாம் எக்ஸ் டேஷ். எக்ஸ் டேஷ்னா மைனஸ் வேல்யூ, எக்ஸ்னா ப்ளஸ் வேல்யூ, ஒய்னா ப்ளஸ் வேல்யூ, ஒய் டேஷ்னா மைனஸ் வேல்யூ. புரிஞ்சிடுச்சிங்களா உங்களுக்கு? இதுதான் நம்ம கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஸ்கேலுன்றது ஒன்று எழுதணும். ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter equal to 1 unit. Y axis 1 centimeter equal to
ஒரு யூனிட்டாக இருந்தால் ஒரு யூனிட், சில இடத்துல 2 குடித்தோம்னா 2 போட்டுக்கணும், 2 யூனிட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு யூனிட் குடித்ததுனால 1 யூனிட் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இது ஸ்கேல். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கிராஃப் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸு, எக்ஸ் டேஷு, ஒய்இ, ஒய் டேஷு, 0 இதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேலை ஃபஸ்ட்டு போட்டோம்னாலே நம்மளுக்கு என்ன ஆகிடும், 2 மார்க்ஸ் கேரண்டி. ஸ்கேல் எழுதும்போது ஒரு 3 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற கிராஃபை நம்ம வரைஞ்சி அதை பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் அவுட் பண்ணிவிட்டு சொல்யூஷன் செட் வந்திருந்தேன்னா சொல்யூஷன் செட் எழுதிட்டு நம்ம போட ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை நல்லா முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.47ல் கிராஃபில் நம்ம சம் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்க, கிராஃபில் எப்படி பாயிண்ட்டை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கிராஃப் வரையிறது. அப்போது இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் என்ன செஞ்சுருக்கோம், பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் எப்படி போட்டிருக்கோம், 2 2வாக எடுத்திருக்கோம். இது வரைக்கும் உள்ள கிராஃப் எல்லாம் 1 1ன்னு எடுத்தோம். இங்கே என்ன பாயிண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம், 2 4 6 8 10 12 14 அப்படின்னு 2 2வாக எடுத்திருக்கோம். அதேமாரி ஒய் ஆக்சிஸ்லையும் 2 4 அப்படின்ட்டு நம்ம எடுத்திருக்கோம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மார்க் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் 2 2 பாயிண்ட்ஸாக இங்கே பாருங்கள் 2 4 6 அப்படின்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதி இது ஒய் அப்படின்னு போட்டுடுறோம். அப்படியே கீழே அப்படியே வரும்போது 0 கிராஸ் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது 2 4 இதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம், நெகட்டிவ் வேல்யூவாக நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். நெகட்டிவ் வேல்யூன்னா என்ன அர்த்தம், நம்ம கொடுத்துருக்கிற சைன்ஸ் வந்து நெகட்டிவ் சைனில் நம்ம மென்ஷன் பண்ணுறத நெகட்டிவ் வேல்யூ. அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஒய் டேஷ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ கீழே கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கா, எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ மென்ஷன் பண்ணிட்டோம். 2 2 பாயிண்ட்ஸாக 1 சென்டிமீட்டருக்கு 2 பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாரி. அதேமாரி எக்ஸ் ஆக்சிஸ்னா பாசிட்டிவ் வேல்யூ எல்லாம் 2 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் என்ன இருக்கும், 2 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். நெகட்டிவ் வேல்யூ எடுத்தது எக்ஸ்டேஷன் போடுறோம், பாசிட்டிவ் வேல்யூ எடுத்தது எக்ஸ்ன்னு போடுறோம். இந்த ரெண்டு எக்ஸுக்கு ஒய் ஆக்சிஸை மீட் பண்ணுற பாயிண்ட் ஆரிஜின் பாயிண்ட் 0ன்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேலுன்றது எழுதுகிறோம். இங்கே தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும். ஸ்கேலை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ்ன்னு எடுக்கிறோம். இங்கே ஒய் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ்ன்னு எடுக்கிறோம். ஏன்னா 2 2 யூனிட்ஸ் எடுத்ததுனால எக்ஸ் ஆக்சிஸ் 2 யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸ் 2 யூனிட்ஸ். இதை மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ 3.47ல் நம்ம நோட் புக்கில் ஒர்க் அவுட் பண்ணது என்னென்னு பார்த்துருவோமா, பாயிண்ட் அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம ட்ரா பண்ணுறதுக்கிட்ட பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.47 இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, இது ஒரு வேர்ட் ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட் ப்ராப்ளம் என்ன செய்கிறோம், நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை எப்படி போட்டு அதை சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிராஃபிக்கல் ப்ராப்ளமாக எல் ஈக்குவல் டு 18 - b ஈக்குவேஷன் 1 அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா செகண்ட் வேல்யூ ஈக்குவல் டு எல் ஈக்குவல் டு 3b + 2 அப்படின்னு செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எடுத்து இங்கே ஒரு டேபிள் போட்டிருக்கோம். அந்த டேபிளில் சால்வ் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது, பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் வந்து பிக்கு வந்து 2 பிரெத்து, லென்த்து வந்து 16, பிரெத்து வந்து 4, லென்த்து வந்து 14, பிரெத்து வந்து 5, லென்த்து வந்து 13, பிரெத்து வந்து 8, லென்த்து வந்து 10. அதை தான் பேரா 2, 16, 4, 14, 5, 13, 8, 10 அப்படின்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்க்கும்போது b வந்து 2, l வந்து 8, b ஈக்குவல் டு 4, l ஈக்குவல் டு 14, b ஈக்குவல் டு 5, l ஈக்குவல் டு 17. bனா பிரெத்து, 8, lனா லென்த்து 26. அப்போ பிளாட் த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி இருக்கோம், 2, 8 லென்த் இன்ட்டு பிரெத். அதுவும் அதேமாரி 4, 14, 4, 14. இது 5, 17, 5, 17, 8, 26, அங்கே 8, 26. இப்படி ரெண்டு நம்ம டேபிள் போட்டுட்டு அதுக்கு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுறோம். அந்த பிளாட்ஸை பாயிண்டில் பார்த்தா இந்த 4, 14 இங்கே என்ன வந்திருக்கு, காமனாக வந்திருக்கு. அதேமாரி 4, 14 இங்கே ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு காமனாக வந்திருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்டு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணி இதை வந்து எல்லாவும் இதை வந்து பியாகவும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். எது, இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் எல், பி, இது லென்த்து பிரென்த்து. அப்போ லென்த்து வந்து 4, பிரெத்து வந்து 14 அப்படின்னு நம்ம சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாரி அதை மென்ஷன் பண்ணி நம்ம எடுத்து எழுதணும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 2ல் 16. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 2 இங்கே இருக்குது, 2ல் 16 எங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 16, 2, 16 இங்கே மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 4ல் 14, 4ல் 14 இங்கே மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 5, அப்போ 4க்கு 5க்கு நடுவில் இங்கே இருக்குது. அப்போ 5ல் என்ன வரும் நம்மளுக்கு 13. அப்போ இதுக்கு நடுவில் இங்கே சென்டரில் 13 இருக்குது. அப்போ 13 இங்கே மார்க் பண்ணிடுறோம்.
அதுக்கப்புறம் 8ல் 10, 8ல் 10. இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கேல் வச்சு ஒரு ஜாயின் பண்ணுறோம். புரியுதுங்களா? எத்தனை பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம், 4 பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 4 பார்க்கு பாயிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்கேலில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி ட்ரா பண்ணிடுறோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ணிவிட்டு இப்போ பாயிண்ட்டை நம்ம எழுதிட்டு இதை இப்போ பார்த்துருவோமா? இப்போ சொன்ன மாரியே நம்ம என்ன செஞ்சிடறோம், எல்லா பாயிண்ட்ஸையும் 2,16 மார்க் பண்ணிட்டோம், 4,14 பண்ணிட்டோம். அது இங்கே 4க்கு 5க்கு நடுவில் 5 இருக்கிற 5 ஒன்று காமிச்சிட்டு 5 to 13 இங்கே வரதுனால 513 உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி இது போட்டிருக்கேன், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, நாங்கள் புரியறதுக்கு வேண்டி உங்களுக்கு போட்டிருக்கேன். அடுத்து 8,10. ஓகேங்களா? இந்த 4 பாயிண்ட்ஸையும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ரா பண்ணுறோம். அந்த ஈக்குவேஷன் பேர் தான் L = 18 - Bன்ற ஈக்குவேஷன். இப்போ அடுத்தது என்ன செஞ்சுருக்காங்க, செகண்ட் ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 2ல் 8, 2 இங்கே இருக்குது, 8 எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது 4ல் 14, 4ல் 14 ஆல்ரெடி அந்த இடத்துல மார்க் ஆகிருக்கு. ஓகே, அடுத்ததில் என்ன இருக்குது, 5ல் 17, 5ல் நேராக 17 இந்த இடத்துல அப்படியே போய் 17, 16க்கும் 18க்கும் நடுவில் தான் 17 இங்கே வருது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்த மார்க் பண்ணிடுறோம். அடுத்தது நேராக 8ல் 26, 8ல் 26, 8 அப்படியே நேராக போகுது. 26 எங்கே வருது, இந்த இடத்துல வருது. ஓகேங்களா? 8ல். அப்போ 8ல் 26 இங்கே மார்க் பண்ணிடுறோம். இங்கே 8 இது நமக்கு தெரியுது பாருங்கள். 8 இந்த இடத்துல நேராக 26 இந்த இடத்துல வந்து ஹிட் ஆகுது, இந்த இடத்துல வந்து ஹிட் ஆகுது. இப்போ இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டோம். இந்த 3 பாயிண்ட்ஸையும் இப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம், 4 பாயிண்ட்ஸையும் இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே வழியை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னங்கிறது 2ல் 8. அப்போ 2ல் 8 எங்கே இருக்குது, இங்கே எக்ஸ் ஆக்சில் 2, இங்கே 8, 8 4.14 சரிங்களா? அப்புறம் 5ல் 17. இது இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், 2ல் 8 இந்த பாயிண்ட்டு, இது 4ல் 14, இது 5ல் 17, அப்புறம் 8ல் நம்மளுக்கு என்ன வரும் 26, அது இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இதையெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். பண்ணிடுவோமா? இப்போ பாருங்கள், இதையெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு இப்போ லைன் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதையெல்லாம் என்ன செஞ்சிடறோம், ஒரு சேர்த்து வச்சு ஒரு லைன் இப்படி ட்ரா பண்ணிடுறோம். இப்போ இந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ பாயிண்ட் மார்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஏரோ மார்க்கெல்லாம் போட்டு ஈக்குவேஷன் எழுதிடுவோமா? இப்போ கொடுத்துருக்கிற பாயிண்ட் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 2ல் 8, 2 இங்கே எக்ஸ் ஆக்சில் 2, இங்கே 8. ஓகே, அடுத்தது 4ல் 14 அதையும் மார்க் பண்ணிட்டோம். 5ல் 17, 5 17 எங்கே வரும், இந்த இடத்துல 16க்கு 18 17, இதையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து லாஸ்ட்டு 8ல் 26, இதையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல இப்போ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு ஈக்குவேஷனை எழுதிட்டோம். இப்போ பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம எழுதிடுவோமா? இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் போட்டுருமா. 2.8 மென்ஷன் பண்ணிட்டோம், 4.14, 5.17, அப்போ 2.6 அந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டோம். இப்போ இந்த லைனும் ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் 4.14. அதை தான் நம்ம இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 14. நான் ஒரு சும்மா லைன் போட்டிருக்கேன். இது எதுக்கு இந்த லைன் காமிச்சிருக்கேன் அப்படின்னம்னா, உங்களுக்கு ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுன்றது வந்து உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி நேரம் மார்க் போட்டேன். எக்ஸாமில் போடணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி இதை போட்டோம். ஸோ இப்போ இந்த சம்ஸ் அடக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? இந்த லாஸ்ட் சம்மில் மட்டும் நம்மளுக்கு 0.26 வரைக்கும் வருது, இங்கே 16 வரைக்கும் வரும்போது நம்ம கிராஃப் பத்தாதுன்னு சொல்கிறதுனால தான், ஷீட்டு பத்தாதுன்றதுனால நம்ம 2 பாயிண்ட்ஸாக எக்ஸ் ஆக்சஸ்லையும் ஒய் ஆக்சஸில் 2 பாயிண்ட்ஸாகவும் நம்ம ஸ்கேலாக எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? இப்போது 3.47ல் நம்ம பார்க்கக்கூடியது வந்து லென்த் எவ்வளவு, பிரெத் எவ்வளவு. அப்போ லென்த்து வந்து நம்மளுக்கு என்னவா எடுத்துக்கலாம், 4ஆக எடுத்துக்கலாம். இந்த 4 தான் லென்த்துன்னு எடுத்துக்கிறோம். இது பீன்றது தான் 14 வந்து பிரெத்தாக எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ ரெக்டாங்கிள் பாருங்கள், இப்படி ஒரு ரெக்டாங்கிள் தெரியுதா உங்களுக்கு? இந்த ரெக்டாங்கிளில் தான் நம்மள என்னது 14 வி டேக்கன் ஆஸ் அ என்னது பிரெத்து. இந்த சைடு வந்து நம்ம பிரெத்தாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதை வந்து லென்த்து. அப்போ லென்த் எவ்வளோவா இருக்குது நம்மளுக்கு 4. அப்போ இந்த சைடை வந்து நம்ம லென்த்தாக கன்சிடர் பண்ணிக்கிறோம், இந்த சைடை பிரெத்தாக கண்டிட்டுறோம். அப்போ ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குதா உங்களுக்கு? ஸோ அந்த ரெக்டாங்கிள் தான் இப்போ சம்மில் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணோம்னா கிடைச்சது அப்படின்றதுக்கு புரியறதுக்கு நான் சொல்லியிருக்கேன்.
அப்போ இதில் பிரெத்தாக எடுத்துக்கணும், இதை லென்த்தாக எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் 4,14 அப்படின்ற அந்த ரெக்டாங்கிள். இதுதான் அந்த ரெக்டாங்கிள். புரியுதுங்களா? இப்போ சம்மு நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதை நல்லா அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் 3.47 நம்ம அழகாக போட்டு பார்த்துட்டு இந்த ஸ்கேல் மிஸ் பண்ணிடக்கூடாது. இங்கே 2 யூனிட்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணணும். போட்டு பார்த்துட்டிங்கன்னா இது ஈஸியாக அழகாக இந்த சம்மு உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கும். புரியுதுங்களா? இதை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா போட்டு பாருங்கள். கிராஃபில் அப்படியே ஃபுல் மார்க் நீங்கள் ஸ்வைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.